1,50,000ன்றது சீக்கிரம் வந்துடும். ரீசேல் வேல்யூன்ற போயிட்டீங்கன்னா அதில் கல் இருக்கக்கூடாது, இடம் இருக்கக்கூடாது, பிளெயின். கேள்வி, கோல்டை வந்து நம்ம இஎம்ஐல வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க சார். இல்லை, வாங்க முடியாது. எக்ஸ்சேஞ்ச் ஓல்ட் கோல்ட்ஸ் வந்து ரியலி ப்ராஃபிட்டபிளா சார் கஸ்டமர்ஸ்? கண்டிப்பாக கஸ்டமரை பொறுத்த வரைக்கும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். போர் பதற்றம் வந்து சற்று குறைஞ்சிருக்கு சார். இனி வரும் காலங்களில் தங்கம் விலை உயர்வை எதிர்பார்க்கலாமா சார்? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வந்து இந்த வாரில் மட்டும்தான் கோல்டு குறைஞ்சிது. கண்டிப்பாக சார். அதுக்கப்புறம் வார் இப்போ ஓரளவுக்கு பதற்றம் குறைஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் தன்னுடைய இடத்துக்கு நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துக்கிட்டே இருக்குது. நடுவில் ஒரு மாதம் 2 மாதமாக பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஏறுது, 200 இறங்குது, அந்த மாதிரி தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. பெரிய மாற்றம் இல்லாமல் இனிமேல் பட்டு அது ஃபுல் ஸ்விங்கில் போகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஓகே சார். அடுத்த ஒரு 5 மாசத்துல வந்து தங்கம் விலை கிராமுக்கு எவ்வளோ சார் உயரும் நீங்க? 5 மாசம்ன்றதை விட இந்த வருட கடைசி, அதாவது அதை எக்ஸ்ட்ரா ஒரு 2 மாசம் வச்சுங்க. ஏன்னா இதுவே மே மாசம் டிசம்பருக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு ஒரு கிராம் அப்படின்றத விட ஒரு சவரன், இன்னைக்கு இருக்க ஒரு சவரன் 1,13,000 அப்படின்னா 1,50,000ன்றது சீக்கிரம் வந்துடும். கண்டிப்பா. ஆமா, அந்த அளவுக்கு இருக்கு. ஓகே சார். அடுத்து வந்து தங்கம் வாங்குற ஆர்வம் நம்ம மக்கள் கிட்ட குறைஞ்சிருக்குங்களா சார்? ஏன்னா வந்து தங்கம் விலை வந்து அதிகமாக்கிட்டே போகுது. சோ அதனால மக்கள் கிட்ட தங்கம் வாங்குற ஆர்வம் குறைஞ்சிருக்கு? இல்ல, எப்பயுமே அந்த ஆர்வம் மட்டும் குறையாது. என்ன ஒண்ணு, முதல்ல சாமானியர்கள் அசால்ட்டா வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை 4 கிராம் வாங்குற இடத்துல 2 கிராம் வாங்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான். ஆனா பட் வாங்குற ஆர்வம் குறையல, எண்ணிக்கை குறையும். ஓகே சார். தான் வந்து ஒரு 5 பவுன் எடுக்கலான்னு இருக்கவங்க இன்னைக்கு 3 பவுன் தான் எடுக்க முடியும், 2 பவுன் எடுக்க முடியும் அப்படின்னு தான் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ எண்ட் ஆஃப் தி டே பிசினஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தானே அது. அந்த மாதிரி பாக்குறதுக்கு தெரியுமே தவிர பட் ஆர்வம் வந்து குறையல. ஓகே சார். சரி, இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சார். அவங்களுக்கு வந்து எது சார் பெஸ்ட்னு சொல்றீங்க? லைக் பிசிக்கல் கோல்டா, இல்லை டிஜிட்டல் கோல்டா, இல்லை கோல்டு ETF சார்? 3மே சொல்லுவேன் உங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்குடைய முதல் தேவைகள் என்ன? சில பேருக்கு ரொம்ப ஆசை இருக்கும், ஒரு ரிங்கு போடணும், ஒரு மோதிரம் போடணும், ஒரு வளையல். எனக்கெல்லாம் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் எங்கள் அப்பா கிட்ட கெஞ்சுவேன், டேடி எனக்கு வந்து ஒரு செயின் போடுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஷார்ட் செயின் ஒன்று போட்டு வராங்க, எனக்கு கொடுங்கன்னா வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. இல்லை அதான் நீ தொலைச்சிட்டு வந்துடுவேன், அது இதுன்னு சொல்லிட்டு தரமாட்டாங்க. அப்போல்லாம் நமக்கு அவ்வளோ ஆசை இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி அப்புறம் நான் முதல்ல நான் இது வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் வர்றப்ப ஒரு செயின் நல்லா போடணும், ஒரு பிரேஸ்லெட் போடணும், மோதிரம் போடணும், இதெல்லாம் நம்மளுடைய கனவு இருக்கும்ல. அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் சின்ன வயசுல பார்த்தது, ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க, அதை பார்த்து அந்த மாதிரி இருப்போ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பிசிக்கல் கோல்டு. அவங்களுடைய எண்ணங்கள் என்னென்ன இருக்கணும். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே எதுவுமே வீண் கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயத்துல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது வீண் செலவாயிடும். அவர் கார் வச்சிருக்காரு, நம்ம வாங்கணும். அவர் 2 வீலர் வச்சிருக்காரு, நம்ம வாங்கணும். அவர் ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் போறாரு, பிராண்டட் யூஸ் பண்ண நம்ம வாங்கணும். அதுக்கெல்லாம் இன்னும் ரீசேல் வேல்யூ. பட் காரு இருக்கு உண்டு, பட் டெப்ரிசியேஷனும் உண்டு. ஆனா கோல்டை பொறுத்தவரைக்கும் என்னைக்காக ஏறப்போகுது, அதனால அந்த ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும். ஒன்று ஃபர்ஸ்ட் அதில் போயிடும் பிசிக்கல் கோல்டு. 2வது இது கேட்டீங்க, டிஜிட்டல் கோல்டு. டிஜிட்டல் கோல்டு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 200 இருக்கு கையில, 1000 இருக்கு, 500 இருக்கு, உடனே கோல்டு வாங்க முடியாது. பிசிக்கல் கோல்டு வாங்க முடியாது. அந்த மாதிரி நேரத்துக்கு அது யூஸ் ஆகும். டக்குன்னு உடனே அது டிஜி கோல்டு அது மாதிரி போட்டு விட்டீங்கன்னா, டிஜி கோல்டு இப்போ எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. அந்த நம்மள்ட்ட கூட இருக்கு அந்த டிஜி கோல்டு, நிறைய அட்ராக்டிவான ஸ்கீம் அது. அந்த டிஜி கோல்ட நீங்க 100 ரூபா கூட மினிமம் போடலாம், 1 லட்சமும் போடலாம், எவ்வளவு வேணா போடலாம், எப்ப வேணா எடுக்கலாம். அதை ஒரு 11 months வெயிட் பண்ணோம்னா அதற்குள்ள பெனிஃபிட் வரும். அப்படி இல்ல எனக்கு நடுவுலே வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஓகே சார். அதுல இப்போ வந்து லைக் நான் யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த கேள்வி கேட்டிருந்தேன் சார். இப்போ அவங்க கிட்ட ஒரு நாள் வந்து சம்பளம் வருது, அந்த மந்த் அவங்களுக்கு செலவு எதுவும் இல்லை, அந்த சேலரி ஃபுல்லா அப்படியே கூட வந்து நம்ம டிஜிட்டல் தாராளமா போடலாம். அது அன்னைக்கு என்ன தங்கம் விலையோ அந்த விலையில அதை உங்களுக்கு அக்யூமுலேட் பண்ணி தனியா இருக்கும். ஓகே சார். அதனால அது ஒரு சேஃபான இது. 3வது கேட்டீங்க நீங்க ETF நல்ல விஷயம் தான். அதுவும் வந்து ஏன்னா ஒரே இதுல இருக்கிறத விட ETFல வந்து போடுறப்போ என்ன ஆகும்னா, அந்த இம்போர்ட் டியூட்டி அதெல்லாம் இல்லாம இருக்கும்.
அது ரேட்டு கம்மியா இருக்கும். பட் வரப்போறப்போ அதே தான் வரப்போகுது. அதனால அந்த ETF-ஆவும் நீங்க போட்டு வச்சுக்கலாம். அதனால 3த்துலயும் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்றேன். ஓகே சார். சார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சாமானிய மக்களுக்கு இருக்க ஒரு கேள்வி, கோல்ட வந்து நம்ம EMI-ல வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க சார். அது வந்து வாங்க முடியுமா, அதெல்லாம் ஒரு ஃபினான்ஷியல் ட்ராப்பாங்க சார்? இல்லைங்க, வாங்க முடியாது. ஏன்னா எங்கேயுமே வந்து கோல்டு வந்து இதுல கிடைக்காது. பட் என்னன்னா சில கம்பெனிஸ் நடுவுல வந்துச்சு, அவங்களே இப்ப நிப்பாட்டிட்டாங்க. நீங்க எல்லாமே டாக்குமெண்ட்லாம் கொடுத்தா இன்ஸ்டால்மெண்ட்ல நீங்க எடுத்து வச்சுட்டு அதுல இவ்வளோ பர்சன்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டெலிவரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு அது கூட கிடையாது. ஆனா இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம்ன்றது சும்மா ட்ராப் தான். ஓகே சார். சார் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு சார். பட் இந்தியன்ஸுக்கு வந்து கோல்டு மேல இருக்க ஒரு எமோஷனல் கனெக்ட் ஏன் சார்? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னாலே இவங்க கோல்டு தான் இன்வெஸ்ட் பண்றதுக்கான காரணம் என்ன? இல்ல இது என்னன்னா நம்ம தான் வந்து டிஜிட்டலி வந்து பின்தங்கி இருந்தோம். மேலை நாடுகள் எல்லாமே வந்து எப்பயோ கம்ப்யூட்டர் வந்துட்டாங்க, அவங்க அதுல போயிட்டாங்க, ஷேர் மார்க்கெட்னா அதில் போயிட்டாங்க, நம்ம அடுத்தடுத்து வந்துகிட்டு இருந்தோம். அதனால நம்ம வந்து மெயினா வந்து இந்த கோல்டுலயே தான் ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம கோல்டுலயே பழகிட்டோம் வேற. அது என்ன ரீசன் தெரியுங்களா? இப்போ வெள்ளைக்காரன் எல்லாத்துக்குமே அவன் விளையன்னு இருப்பான், ரோஸ் கலர்ல இருப்பான், பிங்க் கலர்ல இருப்பான், அவனுக்கு அந்த எல்லோ கோல்டு வச்சோம்னா செட் ஆகாது. நம்மலாம் வந்து கொஞ்சம் டார்க் ஸ்கின். அதுவும் எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஆரம்பிக்கும், ஆப்கானிஸ்தான்ல ஆரம்பிக்கும், அப்படியே வர வர காஷ்மீர்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கம்மியும், ஆப்கானிஸ்தான் கம்பேர் பண்ணா காஷ்மீர் கம்மி. அதுக்கப்புறம் டெல்லிலாம் வர்றப்போ அங்க கொஞ்சம் அப்படியே கீழே அந்த மேப்ல இறங்கிட்டே வந்தோம்னு வைங்களேன், ஷேட் மாறிக்கிட்டே வரும். அப்படி மாறிக்கிட்டே வர்றப்போ தமிழ்நாடு வர்றப்போ கொஞ்சம் டார்க் ஸ்கின் மற்றது கம்பேர் வித் நார்த் ஸ்டேட்ஸ் கூட அப்படி பண்றப்போ காஷ்மீரியனோட கம்பேர் பண்றப்போ தமிழ்நாடு கொஞ்சம் டார்க். ஸோ ஆனா நமக்கு தான் வந்து பர்டிகுலரா அந்த கோல்டு வந்து ரொம்ப செட் ஆகும். அந்த கோல்டு எல்லோ போட்டோனையுமே பல மனசு அடிச்சு தூள் கலப்போம். அதுக்கப்புறம் நமக்கு கீழே இருக்க ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா இன்னும் டார்க் ஸ்கின் அந்த இது. ஸோ இதனால நமக்கு வந்து அந்த கோல்டு மேலே ஈடுபாடு ஆரம்ப காலத்துல இருந்தே. அதனால சவுத் இந்தியன்ஸ் எல்லாமே அட்ராக்ட் ஆகுறது கோல்டுன்னு நமக்கு அப்படியே பிளட்ல ஊறி போயிட்டு நம்ம அதில் மற்ற இதை காட்டி இதில் இது பண்ணோம். அதனால தான் இன்னைக்கு வேர்ல்டுலேயே இருக்கிற தங்கம் மற்றவங்களோட நம்மள்ட்ட ஜாஸ்தி இருக்கு. நம்ம இன்னைக்கு பெருசாக இருக்கோம். நாளைக்கு பெரிய விஷயம், ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வந்தால் கூட நம்மளால தாங்கக்கூடிய சக்திக்கு ஒவ்வொருத்தருமே ஒரு கட்டமைப்பு இருக்கு அப்படின்ற. ஓகே சார். அடுத்தது பாத்தீங்கன்னா கோல்ட் ஸ்கீம்ஸ் வந்து உண்மையாவே ஒர்த் தானுங்களா சார்? கண்டிப்பா ஒர்த்து. ஏன் அப்படின்னா முதல்லாம் வந்து கோல்டு ஸ்கீம் வெறும் பணமா மட்டும் இருந்துச்சு. என்னைக்கு வந்து இந்த கோல்டா கன்வெர்ட் பண்ணி வைக்கிறோமோ அதுல இருந்தே ஒரு நல்ல ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சு. அதனால அது பெஸ்ட். என்ன கேட்டா கண்டிப்பா ஒவ்வொரு வீட்லயுமே ஒவ்வொருத்தருமே தான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல முடிஞ்ச அளவுக்கு சேவிங் நிறைய பண்ணணும். அதுல வந்து 75% கோல்டுக்கு ஒரு பிரதான இடத்தை கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ரிக்வெஸ்ட். ஓகே சார். சார் இப்போ வெள்ளி வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ரொம்ப பீக்ல போச்சு சார் வெள்ளியோட ரேட். அதுல இருந்து வந்து நிறைய இடத்துல வந்து வெள்ளிக்குமான ஸ்கீம்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணிருக்காங்க சார். அதை பத்தி உங்களோட கருத்து சார்? நல்ல விஷயம். ஏன்னா 420 ரூபா வரைக்கும் அதிகபட்சமான ரேட் போச்சு. திருப்பி அந்த ரேட் வருமானா கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பும் இருக்கு. ஏன் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம எப்பயுமே நம்மளை மட்டுமே பார்க்கக்கூடாது, நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா உலகத்திலேயே வெள்ளிய அதிகமா உற்பத்தி பண்ற நாடு அப்படின்னு சொன்னா மெக்சிகோ நம்பர் 1. 2,12,000 டன், 2,12,000 அவுன்ஸ் உற்பத்தி பண்ணாங்க. 27% அவங்க நம்பர் 1ல இருக்காங்க, பர்சன்டேஜ் உற்பத்தி பண்ணாங்க வேர்ல்டுல. அதுக்கடுத்து 13 to 14% பாத்தீங்கன்னா சைனா தான் 2வது இடத்துல இருக்கு வெள்ளியில உற்பத்தி பண்ணதுல. அப்போ இப்போ என்ன பண்ணிருக்காங்க சைனா பாத்தீங்கன்னா, ஒரு போன வருஷம்லாம் சுத்தமா தடை விதிச்சாங்க ஏற்றுமதி பண்றதுக்கு. நீங்க யாரெல்லாம் ஏற்றுமதி பண்றீங்களோ நீங்க எல்லாமே ஃபுல்லா அதுக்குண்டான பக்கா டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். நிறைய என்னென்ன டாக்குமெண்டேஷன்ஸ் நிறைய இருக்கணும் அப்படின்ட்டாங்க. அதனால வந்து ஆக்சுவலா சவுத் ஏசியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே, இந்தோனேஷியா, தாய்லாந்து, நம்ம ஜப்பானு, இந்தியா, இவங்க எல்லாத்துக்குமே, கல்ஃப் கண்ட்ரி எல்லாத்துக்குமே தேவையான வெள்ளி வந்து சைனால இருந்து தான் வருது. அதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணுன்ட்டு தான் அவங்க அதை ஒரு தடை வச்சாங்க, பண்ணாங்க. அப்புறம் இப்போ சுத்தமாகவே நீங்கள் வந்து ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் அதையும் மீறி இப்போ என்ன பண்ணியிருக்கான், இப்போ தங்கம் வந்து தனியாக ஒரு இடத்துல வெட்டி கிடைக்கும் கூட எடுத்துருவாங்க. ஆனால் வெள்ளி அப்படி தனியாக வெள்ளி கிடைக்காது. அது வந்து மற்ற உலோகத்தோட சேர்த்து வரும், காப்பரோட மிக்ஸ் பண்ணிடும், அலுமினியத்தோட மிக்ஸ் பண்ணிடும், அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க. அதுக்கு சல்ஃபியூரிக் ஆசிட் வரும். இந்த ஆசிடை வந்து நான் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண மாட்டேன் சைனா சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்ப அது கிடைக்கலன்னா அவங்க அங்க பண்ண முடியாது, இது வெளியே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணவே முடியாது. அது பிரதானம் இங்க இருந்தா போறது. இங்க இருந்து போறப்ப இவன் வந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வெள்ளியினுடைய விலை இன்னும்
அதிகமாகும். அப்படி இவனும் வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணல. கரெக்ட் சார். அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கனால வெள்ளியுடைய இது வந்து ஒரு இப்போதைக்கு கம்மியான விலை. இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்னும் ஏறுமோ அப்படின்ற ஒரு ஐயத்தை ஏற்படும். ஓகே சார். சார் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஜெனரேஷன்ல இருக்க பீப்புள் வந்து நம்ம லைட் வெயிட் ஜுவல்லரியை ப்ரிஃபர் பண்றதுக்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? 2 விஷயம். ஒன்னு விலை ஏறி போச்சு, அதனால லைட் வெயிட் கேட்கறாங்க. ஓகே சார். 2வது அவங்களோட மைண்ட் செட். இப்ப பாத்தீங்களா, இப்போ முதல்லாம் ட்ரெஸ்ஸே கூட பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கிற கலர்ல போடுவாங்க. ரெட், கிரீன், ப்ளூ, எல்லோ, ராமராஜன் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது மாதிரி சொன்னோமே, ஏன்னா அவர் அதை யூஸ் பண்ணாரு. அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே எம்ஜிஆர் காலத்துல யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க யூஸ் பண்ண. இப்ப எல்லாமே அந்த ட்ரெண்ட் போயிடுச்சு. இப்ப எல்லாமே நல்லா சூப்பரா இருக்க மாதிரி கலரு, லைட்டா இருக்க மாதிரி, ரொம்ப அப்படி அது மாதிரி ஜுவல்ஸையும் கொண்டு வந்துட்டாங்க. இப்ப வந்து எனக்கு ரொம்பலாம் வேணாம், மெலிசா தின்ன. இப்ப இருக்கிற அது ஜென்சி கிட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப தின்ன கேக்குது. சில பேர் இன்னும் வேணான்னுதுங்க. எனக்கு அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வந்து ஏதாவது வாங்கிக்கோ, என்ன வேணும் உனக்கு அப்படின்னா கூட எனக்கு அதெல்லாம் வேணாம், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹம்பிள் அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு இப்பெல்லாம். ஓகே சார். சார் இந்த மாதிரி அன்சர்டன் டைம்ஸ்ல வந்து கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது சேஃப் தானுங்களா சார்? அதாவது இது அன்சர்டன் டைம்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து ஓரளவுக்கு வந்துருச்சு. முதல்ல தான் வந்து அந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கிளாரிட்டி வந்துருச்சு. இனி வந்து ஏறும் தான் அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. அதனால எப்போ இருந்தாலும் பணம் நம்மள்ட்ட எப்பப்பெல்லாம் இருக்கும் அப்பப்போ இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். அதுல ரொம்ப உங்களுக்கு அப்படி பயமா இருக்கா, உங்க உள் மனசு தோணுதா, ஒரு 50% இப்ப பண்ணுங்க. ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு 50%. ஓகே சார். சார் அது வந்து இப்ப யூடியூப்லாம் பாத்தீங்கன்னா பல வல்லுநர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இனிதான் தங்கத்தோட ஆட்டமே ஆரம்பிக்க போகுது, ஏன்னா வந்துட்டு போர் பதற்றமும் குறைஞ்சிருக்கு, இனிமேதான் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க சார். அதை பத்தி உங்களோட கருத்து? ஆமா, இதுல ஏற்கனவே பாத்தீங்கன்னா இப்போ கூட டச் பேங்க்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு ட்ராய் அவுன்ஸ் தங்கத்தினுடைய விலை $8,000 போகுன்றாங்க. இன்னைக்கு வந்து நம்ம $5,000 போச்சு, 5,200 போச்சு, அப்புறம் இறங்கி இப்ப $4,500 $4,600 வந்துட்டு இருக்கு. ஆனா 8,000 போகும்னா இப்போ இருக்கிற ரேட்டோட ஆல்மோஸ்ட் டபுள். ஓகே. கிராம் வந்து அப்படியே வந்துட்டு டபுள் ஆயிடும். 28,000 30,000 அவ்வளவு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே. அதாவது இம்போர்ட் டியூட்டி எல்லாம் சேர்த்து அப்படி ஆகும். அப்படின்னா நாம 2 விஷயத்தை பார்க்கணும். ஏற்கனவே வந்து JP மார்கன், கோல்ட்மேன் சாக்ஸ் இவங்க எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி இந்த கோல்டுடைய பிரைஸ் வந்து இன்னும் ஏறும், $6,000 ஆகும், $6,500 ஆகும். ஒரு இதெல்லாம் சொல்றதை பார்த்தா இதெல்லாம் எப்படா சாத்தியமானு தெரியல. அந்த அளவுக்கு நமக்கே சொல்றதுக்கே சங்கடமா இருக்கு. $15,000 வரைக்கும் போகும் அப்படின்னா என்ன நீ பாட்டு இஷ்டத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க தோணுது. பட் அவங்கள சொல்றவங்களும் சாமானிய ஆள் கிடையாது. இவங்க எல்லாமே மார்க்கெட்ல இருந்து ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ், ஃபினான்ஷியல் பேங்கிங் செக்டர்ல இருக்கவங்க. வேர்ல்டு வைடு வந்து இன்னைக்கு நியூயார்க்ல டாப்ல இருக்கிறது JP மார்கனு, கோல்ட்மேன் சாக்ஸ், இங்கே இருக்கிற டச் பேங்க், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாமே அந்த கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பாக்குறப்பதான் கோல்டு இனிமேதான் உண்மையான ஆட்டத்தை ஆரம்பிக்க போதோ அப்படின்றது நமக்கே ஒரு தோணுது. ஓகே சார். சார் அடுத்ததான் வந்து இதே யூடியூப்ல தான் சார் நிறைய பேர் பேசுறதை நம்ம பார்க்க முடியுது. கிராம் வந்து கண்டிப்பா வந்து இன்னும் 2 மாசத்துலேயே 32,000 28,000 32,000 வரை போக வாய்ப்பு இருக்கு, சோ இப்பவே வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். நீங்க என்னங்க சார் சொல்றீங்க? இல்ல அது 2 மாசம்னு சொல்ல முடியாது, அவ்வளவு சீக்கிரம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் வரும். இப்போ இருக்கிற இதை பாத்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு ஒரு அன்சர்டனிட்டி பீரியட் போயிட்டு ஒரு நிலையான தன்மை வந்தாச்சு. அப்படின்றப்போ இதுக்கப்புறம் இருக்கிறது ஒரு அப் ட்ரெண்டு. அதனால ஏறும். இந்த வருஷத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா 1.25 லட்ச ரூபா வரது கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். சார் அடுத்ததா வந்து எக்ஸ்சேஞ்ச் ஓல்ட் கோல்ட்ஸ் வந்து ரியலி ப்ராஃபிட்டபிளா சார் கஸ்டமர்ஸ்? கண்டிப்பா கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் ஒரு வரப்பிரசாதம். வேற எந்த தொழிலையுமே வேற எந்த பொருட்களிலுமே இல்லாத ஒரு விஷயம். நீங்க ஒரு மிக்சி வாங்கிறீங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிறீங்க, அதை போய் எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்கன்னு வைங்களேன், நீங்க வாங்கின பிரைஸ்ல இருந்து இல்ல இப்ப இருக்கிற பிரைஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிராப் ரேட்ல தான் எடுப்போம். ஆமா சார் கண்டிப்பா. கரெக்டா? ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு போனீங்க, நீங்க எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல வேணா நீங்க புது ஃப்ரிட்ஜ் ஒரு 50,000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா பழைய ஃப்ரிட்ஜை கொண்டு போய் 2,000 3,000 கூட விற்க முடியாது. கரெக்ட் சார். ஒரு கார் வாங்குறீங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போறீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறீங்க, பழைய வண்டி நீங்க 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. அந்த வண்டியோட இன்னைக்கு பிரைஸ் எவ்வளோனா 50% 5 லட்சம் கூட தரமாட்டான், 1.5 லட்சம் 2 லட்சம் இருப்பான். அவ்வளோ ஒரு விஷயம் இருக்கும். இந்த மாதிரி தான் எல்லா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எடுத்துக்கங்க, இந்த மாதிரி நடக்கும். ஆனா தங்கம் ஒண்ணு மட்டும்தான், நீங்க எந்த ரேட்டுக்கு வாங்குனீங்கன்றது கவலை இல்லை, எந்த ரேட்டுக்கு கொடுக்க போறீங்களோ அதுதான் ரேட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். மற்ற பொருளுக்கெல்லாம் அவங்கவுங்க ஃபிக்ஸ் பண்ற ரேட்டு. கோல்டுக்கு மட்டும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்க 916 நகை வச்சிருக்கீங்களா, அப்ப என்னோட நகை இருக்கு பழசு, இன்னைக்கு ரேட்டு தானே, அந்த ரேட்னா நான் உங்கள்கிட்ட தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிமாண்ட் பண்ணி போகலாம். உண்மையும் கூட. அதனால கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குறது சால சிறந்தது. என்ன மாதிரியான கோல்ட் ஜுவல்லரிக்கு சார் ரீசேல் வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கு? பிளைன் ஜுவல்லரி எப்பயுமே வந்து என்னன்னா ரீசேல் வேல்யூன்ற போயிட்டீங்கன்னா அதில் கல் இருக்கக்கூடாது, எரமல் இருக்கக்கூடாது,
பிளெயின் கோல்டு ஜுவல்லரியாக இருந்துச்சுன்னா அப்படியே ரீசேல் வேல்யூ வந்துடும். ஓகே சார். சார் அடுத்த கடைசியாக ஒரு கேள்விங்க சார், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல எப்படி சார் இந்த ஃபேக் ஆஃபர்ஸ் அண்ட் ஸ்கேம்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும்? கோல்டு ஆஃபர் இல்லைங்க, அதெல்லாம் வந்து வியாபார தந்திரம். ஓகே சார். அவ்வளவுதான். நீங்க வந்து அதுல வந்து பெருசா நீங்க எடுத்துக்கூடாது. நீங்க நமக்கு போறோம் பிடிச்சிருக்கோம், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வியாபார தந்திரம் தானே, அட்வர்டைஸ்மெண்ட். ஓகே. மக்களை உள்ள வர பண்ணணும். ஓகே. மக்களை உள்ள வர வைக்கணும். அதுக்காக ஒரு ஆஃபர். அந்த ஆஃபர் கேட்டா இந்த சில குறிப்பிட்ட டிசைனுக்கு நீங்க உண்மையிலேயே அந்த ஆஃபர் தான் வேணும்னா நீங்க இந்த குறிப்பிட்ட டிசைன் எடுத்துக்கோங்க. ஓகே. ஆனா நம்ம அது பண்றது இல்லையே. நம்மளுடைய மக்களோட ட்ரெண்டே என்ன, மைண்டே என்ன, போவோம் ஒரு கார் வாங்க போறீங்க, ஃபர்ஸ்ட் உள்ள ஒரு கார் வாங்கலான்னு உள்ள போவோம். உள்ள போனோமே பேசிக் மாடலு அவன் பேப்பர்ல ஆட் கொடுத்துருப்பான் 19 லட்சத்துக்கு. 19 லட்சத்துக்கு கிடைக்குதா, பரவாயில்லையே அப்படின்னு போறோம். நான் வந்து இதான் சொல்ல, அந்த கார் வாங்கணும்னு இருக்கவங்களுக்கு, மற்றவங்களுக்கு இது பெரிய விஷயம். கார் 19 லட்சம் பரவாயில்லையே இந்த வண்டி அப்படின்னு உள்ள போவாங்க. உள்ள போனோடனே அவன் இந்த எக்ஸோரூம் பிரைஸ் இது சார், இதெல்லாம் சேர்த்தாச்சுன்னா 23 லட்சம் ரூபான்மா. அப்படியா, அப்புறம் மைண்டை வந்து 23 லட்சத்துக்கு கொண்டு வந்துடுவான். கொண்டு வந்தோடனே அவன் சொல்லுவான், அவனே சார் இதில் இந்த வண்டியை விட அடுத்த செக்மெண்ட் இருக்குது, இது பேசிக் வேரியன்ட் சார், இது அடுத்த செக்மெண்ட் இருக்குது, அதில் போனீங்கன்னா இது இருக்குது, இது ஆட்டோ ஒரு வாட்டி ஒன் டச் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் கண்ணாடி சல்லுன்னு மேலே ஏறிட்டு திருப்பி கீழே இறங்கும், எல்லா இதுக்குமே இது இருக்குது, அது இது ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் சொல்லுவாங்க, அடாஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. சொன்னோடனே ஆமாம் நல்லா இருக்குல்ல, அது எவ்வளோப்பா வித்தியாசம், 24 lakhsல இருந்து ப்ளஸ் 10% தான் சார், ஒரு 26 லட்சம் சார்னா. நம்ம சரி அது கூட வந்துடுவோம், 26 லட்சத்துக்கு வந்துடலாம், சரி இப்போ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கே அப்படின்னு எல்லாம் பார்த்து புக் பண்ணுவோம், பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம வீட்டில் குழந்தைங்க லீவ் ஆச்சேன்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேருந்து வந்த குழந்தைய கூப்பிட்டு போயிருப்போம். டாடி மேலே ஓப்பன் சன்ரூஃப் இருக்கு டாடி, இது எனக்கு இதுதான் டாடி வேணும் அப்படின்னும். நம்ம சும்மா இருக்க மாட்டோம், குழந்தைங்களை கூப்பிட்டு போனது நம்மளோட தப்பு. ரெண்டாவது இது பாடுறா அப்படின்னு சொல்லியிருப்போம். இது பார்த்தீங்கன்னா அது சன்ரூஃப் உள்ளது கேட்கும், சன்ரூஃப் உள்ள எக்ஸ்ட்ரா ஒரு 2 லட்ச ரூபா சொல்லுவான். அப்போ இந்த 26 லட்சத்துல இருந்து நம்மளோட பட்ஜெட் 28 லட்சம் வந்துடும். அப்போ என்ன ஆயிடுவோம், லாஸ்ட் 28 லட்சம் கொடுத்து வந்துருவோம். நம்ம வாங்க போனது என்னமோ 19 லட்சத்தை ஆடை பார்த்துட்டு போயிருப்போம். இங்க யாரு மிஸ்டேக் பண்றா, நம்ம தான் நம்மளுடைய தேவைகளை பெருக்கி 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 அங்க போயிடும். அது போலதான் தங்கமும், நம்ம அங்க ஆடு கொடுக்குறாங்களா, இத்தனை பர்சன்டேஜ் தான், அதுல என்ன வருதோ எனக்கு கொடுப்பா போதும்பா அப்படின்ட்டு போயிட்டீங்கன்னா நீங்க அதை மட்டும் பார்த்துட்டு குதிரைக்கு கடிவாளம் போடாம வாங்கிட்டு வந்துடலாம். இதை போய் பாக்குறப்பே இன்னும் வேற ஏதாவது டிசைனு வேற ஏதாவது டிசைனு வேற ஏதாவது டிசைன் அப்படின்னு பெட்டர் பெட்டர் பெட்டர்ன்றப்போ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு யூனிக் பீஸா இருக்கணும், ஒரு யாருமே போடாத விஷயமா இருக்கணும். அப்படின்றப்போ அதுக்கு உண்டான தயாரிப்பு செலவு கூட வரும். கண்டிப்பா சார். ஓகே சார், எல்லா கேள்விகளுக்கும் தெளிவா பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் இணைந்திருங்கள் கோல்டு குருவுடன்.